ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே! வெல்கம் டூ டெக் குறிப்புகள். இன்னைக்கு வீடியோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, Paytm பேமெண்ட் பத்தின ஒரு பிரேக்கிங் நியூஸ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, Paytm பேமெண்ட் பேங்க பேன் பண்ண போறதா ஆர்பிஐல இருந்து ஒரு முக்கியமான பிரஸ் ரிலீஸ ஆர்பிஐ வெளியிட்டிருக்காங்க. இந்த பிரஸ் ரிலீஸ ஆர்பிஐ 31 ஜான் 2024 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இந்த பிரஸ் ரிலீஸ்க்கான பிடிஎஃப் லிங்க குடுக்குறேன். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்ப வந்து ஆர்பிஐ என்ன ரீசன்க்காக Paytm பேமெண்ட்ட பேன் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, Paytm பேமெண்ட் பேங்க் தொடர்ந்து விதிமீறல்களா தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு முக்கியமான காரணத்தினால பேன் பண்றதா சொல்லிட்டு இந்த பிரஸ் ரிலீஸ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. Paytm பேமெண்ட் பேங்க் எப்போல இருந்து பேன் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, February 29, 2024ல இருந்து பேன் பண்றாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நெறைய பேரு Paytm பேமெண்ட் பேங்க்ல சேவிங் அக்கவுண்ட், கரண்ட் அக்கவுண்ட் வச்சிருப்பாங்க. Paytm வாலெட்ல பேலன்ஸ் இருக்கும். ஸோ அந்த பேலன்ஸ எல்லாம் நீங்க உங்களுடைய வேற ஒரு பேங்க்ல மெயின்டெயின் பண்ணக்கூடிய அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் பண்ணாதீங்கன்னு ஆர்பிஐ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. February 29, 2024க்கு அப்புறம் Paytm மூலமா பண்ணக்கூடிய யுபிஐ டிரான்சாக்ஷன், ஃபாஸ்டாக், என்சிஎம்சி, வாலெட் எல்லாத்தையுமே யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா கேஷ்பேக், நம்மளுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட், ரீஃபண்ட் அமௌண்ட்லாம் வர்றதுல எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லன்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் இந்த February 29, 24 வரைக்கும் டைம் ஆர்பிஐ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் Paytm ரீலான்ச் ஆகுமா அப்படின்னு தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவு ஆர்பிஐ நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் தர்ற வரைக்கும் நம்ம Paytm பேமெண்ட் பேங்க யூஸ் பண்றத தவிர்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டெக் குறிப்புகள். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ்.